எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் தியானிக்கும்படியாக தேவன் அருளும் வசனம் உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆமென். இன்றைய தியான வசனம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் மிகப்பெரிய நம்பிக்கையை தருகிறது. நமக்கு முன்னால் என்ன இருக்கிறது என்பது தெரியாமல் இருக்கலாம், நாளை என்ன நடக்கும் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு முன்பாக யார் செல்கிறார் என்பது நமக்கு தெரியும். கர்த்தர் தானே. முதலாவது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். நாம் செல்ல வேண்டிய பாதையை அறியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அந்த பாதையை அறிவார். நாம் எதிர்கொள்ளப் போகும் தடைகளையும் சோதனைகளையும் எதிரிகளையும் அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். ஆகவே எதிர்காலத்தை நினைத்து நாம் பயப்பட வேண்டியது இல்லை. இரண்டாவது, அவர் உன்னோடே இருப்பார். கர்த்தர் நமக்கு முன்பாக மட்டும் செல்வதில்லை, நம்மோடும் இருக்கிறார். தனிமையில் இருந்தாலும், துன்பத்தில் இருந்தாலும், கண்ணீரில் இருந்தாலும் அவர் நம்மை விட்டு விலகுவது இல்லை. மனிதர்கள் நம்மை விட்டு விலகலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் தேவனுடைய பிரசன்னம் ஒருபோதும் நம்மை விட்டு அகலாது. மூன்றாவது, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். பயம் வராத வாழ்க்கையை தேவன் வாக்குத்தத்தம் செய்யவில்லை. ஆனால் பயம் வந்தாலும் நாம் தனியாக இல்லை என்று உறுதி அளிக்கிறார். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்மோடு இருக்கும் தேவனுடைய பலத்தினால் நாம் முன்னேறுகிறோம். ஆகவே இன்று உங்கள் முன் எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த பாதை தெரியாமல் இருந்தாலும் இந்த வசனத்தை விசுவாசத்தோடு சொல்லுங்கள். கர்த்தர் எனக்கு முன்பாக செல்கிறார், என்னோடு கர்த்தர் இருக்கிறார், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஆகையால் நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன். என்ன, இப்படியே சொல்வீங்களா? கர்த்தர் உங்கள் முன்னே சென்று உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் தம் கரத்தால் வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.